பாஸ், நம்ம எந்த ரூட்ல போறோம்னு கெஸ் பண்ண முடியுதா? எந்த க்ளூவும் கிடைக்கல. அப்படியே போய் பார்ப்போம் என்ன? ஓகே. பாஸ் பாஸ் பாஸ், நம்ம போற ரூட்ல கொத்து பரோட்டா போடுற சத்தம் கேக்குது பாஸ். மடையா? ஆமாம் பாஸ். என்னடா கொத்து பரோட்டா முட்டை பரோட்டா சொல்லிட்டு இருக்க? இரு இரு இரு. டேய், எனக்கும் அந்த கொத்து பரோட்டா சத்தம் கேக்குதுடா. அப்படியே பாஸ்? சூப்பர் பாஸ். பாஸ், இப்போ என் வண்டி ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கிச்சு பாஸ். அப்படியா? ஆமாம் பாஸ். என்னுடைய வண்டி ஏறி இறங்கிச்சா? பாஸ், நாட்டில் ரோடோட எண்ணிக்கை விட ஸ்பீட் பிரேக்கர் எண்ணிக்கை தான் நிறைய இருக்கு பாஸ். பாஸ், நான் போற ரூட்ல ஒரு மசூதி இருக்குன்னு நினைக்கிறேன் பாஸ். தொழுகை சத்தம் கேக்குது பாஸ். டேய், எனக்கு கேக்குதுடா. பாஸ், இப்போ என் காரு லெஃப்ட்ல திரும்புது பாஸ். டேய், என் காரும் லெஃப்ட்ல தானே திரும்புது. அப்படியே பாஸ்? பாஸ், இப்போ என் கார் ஸ்ட்ரெயிட்டா போகுது பாஸ். என் காரும் ஸ்ட்ரெயிட்டா தான் போகுது. பாஸ், இங்க யாரோ கீரை வைக்கிற சவுண்ட் கேக்குது பாஸ். டேய், என்ன கீரை வைக்கிறா கேள்டா. பாஸ், ஒரு முக்கியமான விஷயம். இவன் அரைக்கீரை சிறுகீரை வைக்கிறான். அவன் என்ன கீரை வைக்கிறான், ஒரு கட்டு என்ன ரேட்டுன்னு கேட்டு சொல்லுங்க பாஸ். செருப்புல பாஸ், கீரை. டாய், சாவடிச்சிடும் உன்னை. என்னை இறங்கி போயிட்டு வேலை கேட்க சொல்றேன் இப்போ. சாரி பாஸ். பாஸ், இப்போ என் கார் லெஃப்ட்ல திரும்புது பாஸ். இரு, என் கார் தான் லெஃப்ட்ல திரும்புது. டேய் கொலம்பஸ், நீ சொன்னது கரெக்டா? ரெண்டு காருமே ஒரே ரூட்ல தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மர்ம ஆசாமி ரெண்டு பேரையும் ஒரே இடத்துக்கு தான் வர சொல்லியிருப்பான். சூப்பர் பாஸ், அவனை ஒரே இடத்துல ஓட விட்டு அடிக்கலாம் பாஸ். டேய், இதுக்கப்புறம் நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம ஸ்பாட்ல மீட் பண்ணலாம். வேடா போன. அதாவதுப்பா, நின்னுடுச்சா? ஜோ, நீ சொன்ன இடத்துக்கு வந்தாச்சியா? சரி, உனக்கு எதிர்த்தாப்புல ஒரு பால் அணிஞ்ச பங்களா இருக்கா, அதுக்குள்ள வா. வாடி. இங்க எதுக்கு போறா? வந்து தொலை, உனக்கு வேற பதில் சொல்ல வேண்டியது. ஐயோ, உன்னோட தொந்தரவா போச்சு. உடைச்சிடுறேன் பாரு. ஐயோ, இடத்த பார்த்தாலே பயமா இருக்கே. ஐயோ, ஏண்டி குட்டி பிசாசு மாதிரி சிரிக்கிற? வாடிங்க, வா. என்ன? ஏண்டி நீ சிரிச்ச? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தா சிரிக்கணும், பயப்படக்கூடாது. குட்டி பிசாசு மாதிரி இருந்துட்டு நீ என்ன பயமுறுத்துறியா? அடியே, பழைய படத்துல வர டென் செட் மாதிரி இருக்குடி. இப்படியே ஓடி போயிடலாமா? நானே பயப்படாம இருக்கேன், நீ எதுக்கு பயப்படுற? வா போலாம். சரி வா, அந்த பக்கம் வெளிச்சமா இருக்குது, இப்படி போயிடலாம் வா. அப்படி போகாத, இப்படி வா. இருட்டு பக்கமா கூப்பிடுறாளே, பயமா இருக்குடி. நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். இங்க இருந்து எப்படி வரணும்? உனக்கு முன்னாடி ஆப்போசிட்ல ஒரு பால் அணிஞ்ச பங்களா இருக்கா, அதுக்குள்ள வா. என்ன இது? பழைய படத்துல கடத்திட்டு வர இடம் மாதிரியே இருக்கே. ஓடு கௌசல்யா, முதல்ல இந்த இடத்துல இருந்து ஓடு. டேய் கொலம்பஸ்,
எங்க அம்மா எப்படிடா போனாங்க? இது உள்ளதான் போனாங்க பாஸ். இது உள்ள ஒரு பூனையே போறது கஷ்டம், யானை எப்படா போச்சு? ஐயோ, இவர் என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு பாஸ். இந்த பில்டிங்குள்ள தான் போனாங்கன்னு சொன்னேன். ஓஹோ, கௌசல்யாவும் இந்த பில்டிங்குள்ள தான் போனா. சோ ஸ்பாட் இதான். வாங்க டக்குன்னு போய் பார்க்கலாம். ஏய், டக்குன்னு உள்ள போனா பிரச்சனை வந்துடும். அவனை ரவுண்டு கட்டி தான் பிடிக்கணும். எந்த பக்கம் போலாம் பாஸ்? முதல்ல வெளியே போலாம் வா. என்ன பாக்குற? வான்னு சொல்றல. இப்படியே பயந்துட்டு இருந்தா எலிய புடிச்சு வாயில விட்டுருவேன். வா. என்ன இது மேஜிக் மாதிரி எல்லாம் வந்து விழுது. ரொம்ப ஓவரா தான் ஆக்ட் கொடுத்துட்டு இருக்க. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அது வந்து போன்ல ஒருத்தவங்க கிட்ட பணம் கேட்டு மிரட்டினானா? ஆமாண்டி, உன்னைய மிரட்டினானா? ஆமா, எவ்வளவு கேட்டா? 5 லட்சம் ரூபாய். உங்ககிட்ட? என்கிட்டயும் 5 லட்சம் ரூபாய் தான் கேட்டான். ஆமா, உனக்கு எதிரி அவ்வளவு பணம்? உங்களுக்கு எது அவ்வளவு பணம்? நான் என் வீட்டை அடமானம் வச்சேன். நானும் தான். உனக்கு எதிரி வீடு? உங்க வீட்டை அடமானம் வச்சேன். எப்படி என் வீட்டை நீ எப்படி அடமானம் வச்ச? போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிதான். ஐயோ 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 ஐயோ, உண்ட வீட்டுக்கே ரெண்டங்க பண்றியா? சொந்த வீட்டுக்கு சூனிய வைக்கிறியாடி? ஐயோ, ஆரம்பிச்சுட்டு முடிக்க முடியலையேடி. சண்டையை நிறுத்துங்க. ஸ்டூபிட் நான்சென்ஸ் லேடி பிளேடி பகர். மாமியார் மருமக சண்டையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கங்க. இது தொழில் பண்ற இடம். சத்தம் போட்டீங்க முத்தம் கொடுத்துருவேன். வாங்க. ஐயோ, உம்மா கொடுக்க கூப்பிடுறாண்டி. அடச்சி, அந்த அளவுக்கு நீங்க ஒண்ணும் ஒர்த் இல்ல. வாங்க டீல் பேசுவோம். போடி. ப்ராப்பர்ட்டி மேல ஏறி நின்னுறாத, நசிங்கிரும். பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு சரி, வந்திருக்கோம். பணத்தை வைங்க. ஐயே, பணத்தை எல்லாம் வச்சா காசு தர மாட்டாங்க. நகையை வச்சாதான் காசு தருவாங்க. காமெடி வரலையா? கன்றாவி. கரெக்ட்டா சொன்னீங்க. உன்னையும் தான் சொன்னேன். அடியே, பிச்சைக்காரன் கூட உன் மூஞ்சியை கன்றாவே ஸ்டாப் இட். பணத்தை இங்க வைமா. நீ வை. வைக்கிறேன். பிச்சைக்கார சார், இந்த குழந்தை இந்த பக்கம் அனுப்பு. ஹை டாடி. மரியாதையா 2 பேரும் திரும்பி பார்க்காம போங்க. திரும்பி பார்த்தா நான் திரும்பிடுவேன். போங்க போங்கன்னு சொல்றேன்ல. நடைய பத்தி உங்களுக்கு ஒன்னு நமிதா, இன்னொன்னு நயன்தாரா. அடிச்சு போங்க. என்ன லுக்கு? போங்கன்னு சொல்றேன்ல. போங்க. டே அப்பர் செட்டுங்களா, வந்து இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உள்ள வைங்கடா. என்னடா பேரை எஸ்டாப்லிஷ் பண்ணலன்னா வரவே மாட்டீங்களா? டே மங்கி ரவி, உடுமலை ரவி, வந்து இந்த பணத்தை எடுத்துட்டு போய் வச்சு தொலைங்கடா. உன்னோட பெரிய இம்சையா போச்சுடா. தருதல என்ட்ரி ஆகும்போது ஏதாவது பண்ணியே ஆகணும்னு அடம்பிடிப்பிய. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உள்ள வைடா. பாஸ், நான் என்ன பாஸ் பண்றது? ஒன்னும் பண்ண வேணாம். நீ ஏன்டா நிக்கிற? நீங்க தானே ஒண்ணும் பண்ண வேணாம்னு சொன்னீங்க. ஐயோ, பணத்தை எடுறா. நீ ஏன்டா எடுத்து தொலைக்கிற? பணத்தை ஏடுறா நீங்க. ஐயோ, உன்ன சொல்லலடா. பாஸ், நான் இப்ப என்ன பண்ணணும் பாஸ்? உன் செருப்பு எடுத்து என் தலையில அடி. அப்படியே பண்ணுவியா? அப்படியே பண்ணுவியா? யாரும் எடுக்க வேணாம்டா, நானே எடுத்துக்கிறேன். டேய், நான் அடிச்சு நீ செத்தவே இல்ல. அத்தை, இவன் ஆடிச்சு செத்த மாத்த. உயிரோட இருக்கானுங்க. நீங்க அடிச்சது உண்மை, இவங்க செத்தது பொய். எல்லாமே நான் பண்ண செட்டப். எப்படி? அட பாவீங்களா, பண்ணத கொலைய பண்ணன்னு சொல்லி எங்க கிட்ட அமௌண்ட் கரெக்ட் பண்ண பாக்குறீங்களா? டேய் ஃப்ராட், மரியாதையா எங்க பணத்தை குடுறா. குடுறா. பெருக்கே சிரிக்கிறேன். சொல்றேன் இருமா. அப்பா,
இங்க ஒரு தடவை உள்ள வந்துட்டா எதுவுமே வெளியே போக முடியாது. ஏன்னா இது ஒண்ணே பணமா இருந்தாலும் சரி இல்ல உங்க உயிரா இருந்தாலும் சரி. ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கீங்க, அதனால தப்பிக்க விடுறேன். மரியாதையா போயிருங்க. ஏய் யாரடா மிரட்டற? தள்ளுடி. பாடியே இல்ல உனக்கு எதுக்கு பாடிகார்டு? சும்மா இருமா, பயமா இருக்குது. டேய் புடிச்சு கட்டுங்கடா இவங்க. ஹலோ, ராங் நம்பர். ஏய் நீங்க நினைக்கிறது நடக்காது. அப்போ நீங்க நினைக்கிறது நடக்குமா பாஸ்? நடக்கும். டேய் யாரா நீ? ஏன்டா அறிவு கட்ட ஓட. ஏன்டா லூசு, கடைசி டைம்ல காப்பாத்துறதுக்கு வந்திருக்காரு, அப்பவே தெரியவேனா இவருதான் போலீஸா? சீ ஹீரோடா. டேய் டேய் டேய், ஏண்டா 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 கிண்டலா நல்லா தானே போயிட்டு இருக்கு. தேவையில்லாம பில்டப் கொடுத்து கெடுத்துறாத. வாய்து. ஓகே. இவ்வளோ ஃபாலோ பண்ணதுல நடந்த கதை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. பட் நீங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. மரியாதையா உண்மையை சொல்லுங்க. நீங்கெல்லாம் யாரு சொல்லுங்க. ஏம்பா ஏதோ 5ஆம் கிளாஸ் வாத்தியார் பசங்கிட்ட கஞ்சற மாதிரி கஞ்சறீங்க. டாக்குன்னு உள்ள போய் பறந்து பறந்து ஃபைட் பண்ண வேணாமா? அப்படின்ற கட்டிக்கோ. ஆமான்ற. ஏண்டா ஏனையா? நிறுத்துங்க சார். அவ்வளவுதான் சார் என் பாடி கெப்பாசிட்டி. இதுக்கு மேல ஒரு அடி அடிச்சிங்களா கூட கொலைகேஸ்ல உள்ள போயிருவீங்க. சொல்றேன் சார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் கடத்தல்காரனோ இல்ல மிரட்டி பணம் சம்பாதிக்கிறவனோ கிடையாது சார். எல்லார்கிட்டயும் அம்மா தாயே அம்மா தாயே அம்மா தாயேன்னு நவரசங்கள்ல கெஞ்சி கூத்தாடி பிச்சை எடுக்கிறவன் சார். பிச்சைக்காரனா? ஏண்டா ஒரே டயலாக ஒரே மாடுலேஷன்ல பேசிட்டு இதுல நவரசம் பில்டப் வேற. இவர் கிழிச்சிருவாரு சார். நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன் சார். இந்த பொம்பளைங்களை பழி வாங்குறதுக்காக தான் சார் இந்த அவதாரத்தையே எடுத்தேன். ஆமா பெரிய தசாவதாரம். அடிச்சி போடா, நான் இந்த சீன்ல இல்ல. சொல்லிட்டு போடா. அவர் கேக்கட்டுடா. சொல்றா. பழி வாங்குறதுக்கா? எதுக்கு? சொல்றேன் சார். என்னுடைய சோக ஸ்டோரிய சொல்றேன் சார். கேளுங்க. சொல்லு. போன மாசம் நிறைஞ்ச அமாவாசை. இருட்டா இருக்கும். போய் டியூப்லைட் போட்டு விட. சொல்றத கேளுடா சார். போன மாசம் நிறைஞ்ச அமாவாசையில அம்மா தாயே ஏதாவது இருந்தா போடுங்கம்மா. அம்மா தாயே அம்மா. ஒண்ணுமில்ல போயா. வாழ வந்த மகராசி ஏதாவது இருந்தா போடுங்கம்மா. ஒண்ணும் இல்லையா போயா. மிஸ்டர் பிச்சு, இது யாரு? 1 minute. Enjoy. நீங்க நல்லா இருக்கணுமா. யோ பிச்சை கொஞ்சம் இரியா. இது யாரு? என்ன பார்த்து நீ நல்லா இருக்கணும்னு சொல்லு. நீதான் எனக்கு சோறு போடவே இல்லையே. ஐயோ இத பாரு, உனக்காக இவ்வளவு சோறு கொண்டு வந்திருக்கேன். நீ என்ன பார்த்து நீ நல்லா இருக்கணும்னு சொல்லு. முதல்ல நீ சோத்த போடு, அப்புறம் நீ நல்லா இருக்கணும்னு சொல்றேன். யோ நீ சொல்லியா, நான் போடுறேன்றல சொல்லு. அம்மா நீ நல்லா இருக்கணும்மா. ஐயோ நீ அம்மா தாயே சோறு போடுன்னு இந்த ஊருக்கே கேக்குற மாதிரி கத்துவல்ல, அதே மாதிரி பக்கத்து ஊருக்கும் சேர்த்து கேக்குற அளவுக்கு நீ நல்லா இருக்கணும்னு கத்தி சொல்லு. நீ நல்லா இருக்கணுமா தாயே, நீ நல்லா இருக்கணும். போடு. ஐயோ என் வயிறு நெஞ்செல்லாம் குளுந்து போச்சு. இந்தா. ஏ, முதல்ல அந்த சோத்தை கீழே கொட்டியா. ஏம்மா? அது இந்த கழுதை செஞ்சது. இத பாரு, இத நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்க இழுத்துக்குவேன். இவங்க போட போற சோறு அப்படியே சர்வ ரோக நிவாரணி. யோ அந்த மூஞ்சி எதுக்கே பாக்குற? இந்த வீட்டுக்கே ஓனர் நானு. சோத்த போடு கீழே, போடு கீழே. பிச்சைக்காரா, போனா போகுதுன்னு உனக்கு சோத்த போட்டா அந்த சோற கீழே போட. ஏய் நீ போனா போதும் தானே போட்ட, அதான் நானும் போனா போதுன்னு கீழே போட்டேன். வாவ் வாவ் அசத்திட்டயா.
என்ன ஏமா முறைக்கிற? அவங்க தானே கொட்ட சொன்னாங்க. அவங்க சொன்னா நீ கொட்டிடுவியா? இப்ப நான் சொல்றேன் அத கொட்டு. அம்மா கொட்டியா? அம்மா உனக்கு வேற சோறு போடுறேன், கொட்டு. சுட சுட கருவாட்டு குழம்போட சோறு போடுறியா? கொட்டு. நான் வெஜிடேரியன் தான், ஆனா நான் வைக்கிற கத்திரிக்காய் குழம்பு இந்த ஊரே மணக்கும். கத்திரிக்காய் கத்திரிக்காய். இந்த வீட்டோட அடுத்த ஓனர் சொல்றேன், கொட்டு. கொட்டிடுறேன். ஏண்டா உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஒரு வாரம் ஃப்ரிட்ஜ்ல ஆசையா வச்சிருந்த சோத்தை உனக்கு போட்டா அதை ஈஸியா கீழே கொட்டுவேன். ஏமா நான் கொட்டலமா, அடுத்த ஓனர் சொன்னாங்கன்னு தான் கொட்டல. அடுத்த ஓனர் சொன்னா நீ கொட்டிடுவியா? இந்த புடி, இந்த புடி. பாருடா. எப்படி பாக்குற என்ன பாக்குற? அவங்க ஒரே தான் வச்சாங்க. மூணடியா? இவ மூணடி அடிச்சா நான் என்ன சொங்கியா? முடியா? யாருக்கு என்ன நாத்தம்? அடி பாவிகளா, சாப்பாடு சாப்பிட விடாம சாத்துன்னு சாத்திட்டீங்களே. என்னடா இதுதான் சார் நடந்தது. ஒரு அப்பாவி பிச்சைக்காரனுக்கு சோத்தையும் போட்டு அதை சாப்பிட விடாம அடிச்சு துவைச்சு துவம்சம் பண்ணி துரத்தி விட்டுட்டாங்க சார். இவங்க மாமியார் மருமக சண்டைக்கு நான் தான் கிடைச்சனா? சொல்லுங்க சார், நான் தான் கிடைச்சனா? அன்னைக்கு முடிவெடுத்தேன் சார், இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும்ல. அந்த வெறி என் மனசுக்குள்ள அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது சார். நீங்க பார்க்காத டைம்ல மிரட்டுறாங்க சார். இங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். சொல்லு சார், இவங்களை ஏதாவது பண்ணுடா பிச்சைமுத்துன்னு என் மண்டைக்குள்ள அப்படியே ட்ரிங் 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 ட்ரிங்னு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு சார். அப்ப பிளான் பண்ணதுதான் சார் இந்த கொலை, மிரட்டல், நாடகம் எல்லாமே. ஃபைனலா ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் கேட்டேன் சார். ஏன்? நீதான் சொல்லணும். நடுவுல பேசாதீங்க சார், அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் வர வேண்டியிருக்கோம். என்ன கேட்டேன் சார்? 5 லட்சம். ஆமா சார். இவங்களும் என்ன மாதிரியே பணத்துக்காக தெரு தெருவா தேடி அலையணும்னு தான் சார் 5 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டேன். சார், ஒரு இடமா நின்னு தொலைங்க சார். இங்கிட்ட அங்கிட்டுமா அலையாதீங்க சார். உங்களுக்கு வெறும் ரியாக்ஷன் மட்டும்தான். எனக்கு நிறைய டைலாக் இருக்குது, ரெண்டுத்தையும் என்னால மெயின்டைன் பண்ண முடியாது. உங்களை இல்லைங்க, நான் டைலாக்கையும் ரியாக்ஷனையும் சொன்னேன். எங்க விட்டேன் சார்? 5 லட்சம். ஆமா சார். எப்படியோ கஷ்டப்பட்டு 5 லட்சத்தை ரெடி பண்ணிட்டாங்க சார். சார், எனக்கு இந்த பணம் வேணாம் சார். ஏன்னா எனக்கு பணத்து மேல ஆசை இல்ல சார். ஒன்லி சில்லறதா. உனக்கு தான் விஆர்எஸ் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எங்க வந்து நிக்கிறேன்? இன்னும் பேமெண்ட் செட்டில் ஆவலையே. போட்டேனா பெரிய இந்த பேமெண்ட். இந்த பாருங்க சார், நான் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிறேன் சார். நானும் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கிறேன் சார். ஆனா ஒண்ணு சார், நான் செத்துட்டா கூட என் ஆத்மா இவங்கள மன்னிக்காது சார். அழுவாதியா? கண்ட தொலைச்சிக்க. ஏமா, ஒரு பிச்சைக்காரனை இவ்வளவு பெரிய திட்டம் போட வச்சிட்டீங்களே. நான் கூட இவங்க ஏதோ பெரிய மாஃபியா கும்பலா இருப்பாங்க, இவங்களை புடிச்சு கொடுத்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நல்ல பேர் வாங்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டீங்களே. மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா இருக்கணும்னு எத்தனை சினிமா எத்தனை சீரியல்ல காட்டுறாங்க. பாஸ், கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. எந்த சீரியல்ல மாமியார் மனம் ஒத்துமையா இருக்கிற காமிச்சிருக்காங்க? சுமாரா, நீங்க திருத்தவே மாட்டீங்களா? ஒரு பிச்சைக்காரன் பழி வாங்குற அளவுக்கு கேவலமா நடந்துருக்கீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்ன மட்டும் ஏன்டா திட்டுற? அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு இவதான்டா எல்லாத்துக்குமே காரணம். நான் ஒண்ணுமே இல்லடா, நான் போப்பான்னு தான் சொன்னேன். இவதான் இருக்கு வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டா. நீங்க மட்டும் என்னவா அவனுக்கு போட்ட சாப்பாட்டை அப்படியே கீழே கொட்டல? நான் போட்டதை நீ கொட்டினல, அதனாலதான் நான் கொட்டினேன். நீங்க தான் முதல்ல பண்ணீங்க. ஏய், போய் சொன்னா வாயை கிழிச்சிருவேன். வாயை கிழிச்சினா உங்க மண்டி அப்படியே பொளந்துடும். நான் உருட்டு கட்டை எடுத்து ஒரே போடு போடுவேன். பாருங்களேன், நான் என்ன பண்றேன்? நீ என்ன கிழிப்ப? ஒண்ணு கிழிக்க முடியாது. வழக்கமா என்ன பண்ணுதோ அதெல்லாம் பொம்பளைங்களா நீங்க? எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்களா? இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். மாதவா, என்ன முடிவுடா? நீ எனக்கு அம்மாவே இல்ல. நீ
நீங்க எனக்கு பொண்டாட்டியே இல்ல. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீங்க 2 பேரும் இனிமே என் வீட்டு பக்கம் வராதீங்க. ஏண்டா ஃபார்ம் ஹவுஸ் ஏதாவது வாங்கி வச்சிருக்கியா? சாரி உங்க 2 பேரையும். ஐயோ உங்களை யாரு? நீங்க பண்டரிப்பா இருக்காங்களா? இன்னும் போட்டா இங்கதான் இருப்பாங்க. வாங்க அத்தை. அத்தை, உங்களை பார்க்க ஒரு மெத்த வந்திருக்கு. ஃப்ரெண்டா? அபிதா குச்சலாம்பா. ஐயோ 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 ஐயோ. இல்லையே. நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்ட். வா 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 உட்கார் உட்கார். ஐயோ உட்கார் உட்கார் உட்கார். உட்காருடி உட்காரு. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பண்டு. நீ எப்படி இருக்க? பார்த்தாலே தெரியல, நல்லா கொழுப்பு கொழுப்புன்னு இருக்காங்க. இவங்க தான் உங்க மருமகளா? ஆமா, பேரு கௌசல்யா. நாங்க கௌசுன்னு கூப்பிடுவோம். ஆனா ரவுஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏடி பாத்துக்கிட்டு இருக்க? பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, போய் காஃபி எடுத்துட்டு போ. சரி. போ. இருக்கட்டும் பண்டு. ஐயோ, பரவாயில்லை. பரவாயில்லையா? அவ ஒரு பேச்சுக்கு சொன்னா போடி. அப்படியா? ஆள பாரு. ஐயோ, நீயே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. ஒரு காஃபி கூட சாப்பிடலன்னா எப்படி? அப்புறம் அமெரிக்காவில இருந்து எப்போ வந்த? வந்து 4 நாள் ஆச்சு. கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சிட்டு இப்பதான் ஃப்ரீ ஆனேன். உடனே உன்னை பார்க்க வந்துட்டேன். அப்புறம் அமெரிக்காவில எப்படி இருக்கு? சூப்பர் ஊரடி. எல்லாரும் லைஃப்ல ஒரு முறையாவது அமெரிக்காவை பார்க்கணும். எனக்கும் அந்த ஆசையெல்லாம் இருக்கு. ஆனா வாய்ப்பு தான் இல்ல. நீ கொடுத்து வச்ச மகராசி, அதான் பாத்துட்ட. பார்த்தது மட்டும் இல்ல, அங்கேயே செட்டில் ஆக போறோம். என்னடி சொல்ற? ஆமா பண்டு, என் பையனுக்கு அங்கேயே கிரீன் கார்டு கிடைச்சிருச்சு. என்னையும் கூடயே வர சொல்றான். எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனை பிரிஞ்சு நான் இங்க என்ன பண்ண போறேன்? அதான் அங்கேயே செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஒரு புள்ள இருக்கானே, மடிப்பாக்கத்தை தவிர பக்கத்து தெருவை கூட காட்ட மாட்டேன்றான். என்னடி யோசிக்கிற? நீ அமெரிக்கா வாசி ஆயிட்ட. இனிமே உன்னை பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. ஏன்டி அப்படி சொல்ற? என் சொந்தக்காரங்களாம் இங்கதான் இருக்காங்க. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ இங்கதான் இருக்க. அடிக்கடி வந்து எல்லாரையும் பார்த்துட்டு தான் போவேன். இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. காஃபி சாப்பிடு. சரி, நீ அமெரிக்காவிலே செட்டில் ஆயிட்டா இங்க இருக்கிற வீட்டை யார் பாத்துக்குவாங்க? வாடகைக்கு விட போறியா? இல்ல பண்டு, அது விஷயமா தான் உன்னை பார்க்க வந்தேன்.